ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இதுல குறைவே பார்க்க முடியாது. நிறைவானது, நிறைவா இருக்கக்கூடியது. ஹல்லேலூயா. எனக்கன்பான குறைவில்லாத வேதம். இன்னைக்கு உலகமே அநேக காரியங்களை சாதித்து கொள்வது எதனால சொன்னா தேவனுடைய வார்த்தையினால தான். இன்னைக்கு வல்லரசு நாடு அமெரிக்கா இன்னைக்கு வல்லரசா இருக்குன்னா காரணம் என்ன தெரியுமா? இதுல இருந்த குறைவில்லாதவைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். வி ட்ரஸ்ட் இன் காட் அப்படின்னு அவங்க டாலர்ல போட்டு, நாங்கள் தேவனை நம்புகிறோம். ஹல்லேலூயா. வேதத்தை நம்புகிறோம். பப்புவா நியூ கினியாங்கிற ஒரு தீவு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேதத்தை அவங்களுடைய சின்னமாக வச்சிருக்கிறாங்க. வேத புத்தகத்தை நம்ம ஊரில் தேசிய விலங்கு சொல்கிறோம், அது ஒரு தேசிய புத்தகமாக வேதத்தை அறிவிச்சிருக்காங்க. ஒரு கிறிஸ்தவ நாடு பப்புவா நியூ கினியாங்கிற ஒரு தீவு, ஒரு ஐலாண்டு. அவங்க சட்டத்தை எல்லாம் வேதத்தின்படி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வடிவமைச்சுக்கிட்டு வராங்க. நாட்டை நல்ல ஆட்சிக்கு நேராக கொண்டு போக முடியும். எனக்கு அன்பானவர்களை, இந்த வேதம் குறைவற்றது. எத்தனையோ நல்ல அதிபர்களை, அமெரிக்க ஜனாதிபதி அதிபர்களையும் இந்த வேதம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேதம் எந்த விதத்திலும் குறைவில்லாதது. ஒரு வாலிபனுக்கு தேவையான ஆலோசனை எங்க இருக்குது? இதுல இருக்குது. ஒரு புருஷனுக்கு தேவையான ஆலோசனை எங்க இருக்குது? இங்க இருக்குது. ஒரு ஸ்திரீக்கு தேவையான ஆலோசனை எங்க இருக்குது? இந்த வேதத்துல இருக்குது. ஒரு ராஜாவுக்கு தேவையான, ஒரு ஆளுகிற நபருக்கு, ஒரு அமைச்சருக்கு தேவையான ஆலோசனை எங்க இருக்குது? இங்க இருக்குது. ஒரு ஏழைக்கு தேவையானது, ஒரு சோம்பேறியானவனுக்கு தேவையா இருக்கு, ஒரு பாவத்துல விழுந்தவனுக்கு, பாவத்திலிருந்து வெளியே வர விரும்புகிறவனுக்கு, எல்லா நபருக்கும் ஏற்ற வார்த்தைகள், அவர்களுக்கு தேவையான அத்தனையும் இந்த வேதத்தில் இருக்குது. ஆகவே தான் சொல்லுகிறோம், இந்த வேதம் குறைவற்றது. அது மட்டும் இல்லாம ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. தற்கொலைக்கு போனவன் எத்தனையோ பேர் இந்த வார்த்தையை கேட்டு, இந்த வசனத்தை படிச்சுட்டு எத்தனையோ பேர் தற்கொலைக்கு போகாம மீண்டும் வாழ வேண்டும் என்கிற துடிப்போடு கூட வந்திருக்கிறதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வேத வசனங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. 1000 பேர் சொல்லி திருந்தாத மனிதர்கள் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது பாவத்தின் வாழ்க்கை விட்டு விடுகிறாங்க. சாபத்திலிருந்து வெளியே வந்துடுறாங்க. சாபமான வாழ்க்கையிலிருந்து வெளியே வராங்க. 1000 பேர் ஆலோசனை சொல்லி, அறிவுரை சொல்லி கேட்காத நபர்கள் எல்லாம் இந்த வசனத்தை கேட்ட உடனே ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு புது மனிதனாக புது வாழ்க்கை வாழ்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்லுகிறோம், இந்த வேதம் குறைவற்றது மட்டுமல்லாமல் உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கு. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா. கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். சத்தியம்னா இதற்கு ஒரு மாற்று வேறொன்று இல்லவே இல்லை. இந்த புத்தகத்தை வைத்து கொண்டு எத்தனை புத்தகங்கள் வேண்டுமானாலும் எழுதலாம். இல்லை, இந்த வேத புத்தகத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு முகவுரை ஒரு முகவுரை எழுதினாவே பல புத்தகங்கள் எழுதலாம். இந்த வேத புத்தகத்துக்கு பொருளடக்கங்கள் சொல்லவே முடியாது. நிறைய இதிலிருந்து ஏகப்பட்ட புத்தகங்கள். இதை ஒரு வசனத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பல புத்தகங்கள் பிறந்திருக்கிறது. ஏன்? இந்திய தேசத்தினுடைய சட்டம் பிறந்திருக்கிறது, லண்டனுடைய சட்டம் பிறந்திருக்கிறது, மேலை நாடுகளுடைய சட்டங்கள் இந்த வேத புத்தகத்தின் அடிப்படையில் சட்டம் பிறந்திருக்கிறது. எத்தனையோ புத்தகங்கள் இதில் எழுதலாம். ஏனென்றால் இது அத்தனையும் சத்தியமான வார்த்தைகள். பேதையை ஞானியாக்குறது. ஒன்றும் அறியாதவனை கூட இந்த வேத வசனத்தின்படி வாழ பழகிட்டான்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஞானவானாய் மனிதர்கள் மத்தியில காணப்படுவான். எனக்கு அன்பானவர்களே, ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? வசனம் சொல்லி, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், ஞானத்தை கொடுப்பாராம். ஹல்லேலூயா. எல்லா வேதம், அறிவு, பொக்கிஷம் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேதம் குறைவற்றது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் படிக்க சோம்பேறித்தனப்படாதீங்க. நேரம் போகுதுன்னு பார்க்காதீங்க. மொபைலில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க,
படிக்கிற இடத்துல பல மணி நேரம் படிச்சுட்டு வரீங்க, இல்லை ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளவோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இந்த வேதத்தை கொஞ்சம் நேரம் படிங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். உங்கள் வாழ்க்கையில் குறைவெல்லாம் நீக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் மரித்து போன இருந்த செத்து போன ஆசீர்வாதங்களெல்லாம் மீண்டும் உயிர் பெற்று ஆசீர்வாதத்தில் நீங்கள் வளர ஆரம்பிப்பீர்கள். உங்கள் குறைவுகளெல்லாம் மாறி போகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நீதிமானாய் வாழ்வதற்கு இந்த வேதம் உதவி செய்கிறது. அது மட்டும் இல்லை, உங்களை ஞானியாய் நிறுத்தும். சில வருடங்கள் கழித்து நீங்கள் வாசித்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா மற்றவருடைய பார்வைக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா ஞானியாக மேன்மையானவர்களாக இருப்பீர்கள். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேதம் எங்கள் இருதயத்தில் எழுதப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த வேதம் எங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒப்பு கொடுக்குறப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எத்தனையோ பரிசுத்தவான்கள் எழுப்பியிருக்கிறீர், எத்தனையோ ஆசீர்வாதமான மனிதர்களை எழுப்பியிருக்கிறீர், எத்தனையோ வல்லமையான மனிதர்களை இந்த வேதத்தை படித்து எழும்பியிருக்கிறார்களே ஆண்டவரை உருவாக்கி இருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. பார்க்கிற படிக்கிற நாங்களும் ஆண்டவரே, சோதனை கேட்கிற நாங்களும் ஆண்டவரே, உமக்கென்று எழும்பி வல்லமையாய் செயல்பட தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக. பார்க்கிற பிள்ளைகள் வேதத்தை படித்து, வேதத்தை கேட்டு, வேதத்தை தியானித்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.